ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வீட்லேயே உட்காந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் உன்னை எழுதி கொடுத்த புஷியானந்த் எழுதி கொடுத்ததை மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு யாராவது வேற ஆள் போட்டாங்களா அது தெரியல. புஷியானந்த் நல்லா பேசுறாரு. அவரு தான் எழுதிட்டு இருக்காரா? புஷியானந்த் நல்லா பேசுறாரு. நல்லா பேசுறாரா? நீங்க சொல்றீங்க புஷியானந்த் எழுதி கொடுத்ததை பேசுறதா சொல்றீங்க? இல்ல அதுதான் டவுட். எழுதி கொடுத்து சரியா பேச மாட்டேங்கிறார், சரியா எழுதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் புஷியானந்த் நான் கன்ஃபார்ம் பண்ணேன். கரெக்டாக எழுதி கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒரு ஏதோ புரிதலோடு எழுதி கொடுத்தாங்க பரவாயில்ல. அரைகுறையாக எழுதி கொடுக்குறாங்களா? போர்டில் ஒன்று சாரி வேண்டாம் நீதி வேணும்னு சொல்லி எழுதி கொடுத்துட்றாங்க. பேசுறது சாரி சொல்லுவீங்களா 27 பேர்த்துக்குன்னு சொல்கிறாரு. அதை எழுதி கொடுத்தும் கரெக்டாக கொடுத்தாங்களான்னு டவுட் இருந்தங்காட்டி தான். நல்லா பேசுறாரா? சூப்பராக பேசுவார். ஆளும் அரசா இருக்காருங்க, முதல்வருங்க. இன்றைய தமிழகத்துல எண்ணற்ற நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு அவரோட பேட்டிகள் எடுத்து காட்டவா உங்களுக்கு? எத்தனையோ தவறா பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியோட பேட்டி எடுத்து காட்டவா? ஆபிரகாம் லிங்கன் அவருக்கு சொல்ல தெரியல, ஆபிரகாம் சொல்றாரு. 15-20 வருஷமா கட்சியில் இருக்கும் அவங்களே தவறா பேசும்போது சரி 50-60 வருஷம் சினிமால 2 வருஷமா தாங்க இருக்குங்க. அதுக்குள்ள நீங்க ஒரு பிள்ளையா எடுத்து பார்த்து இது ஒரு அரசியலா பேசி நீங்க விஜய் வந்து டார்கெட் பண்ணி விமர்சனம் பண்றதுனால உங்களை பிரபலப்படுத்திக்கிறான்ற ஒரு மைண்ட் செட்டோட வரீங்கன்னு நினைக்கிறேன். அதான் என்னோட மைண்ட். நம்ம பிரபலத்துக்காக நான் வரேன். ஆமா அப்படிதான் தோணுது.